வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நம்ம ஹிந்தி பால போதினி அதில் பாடம் 8 பார்க்க போகிறோம். பாடம் 8ல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எதிர்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி இருக்கக்கூடிய சில வாக்கியங்கள், அமைப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியில் எதிர்காலத்தை உணர்த்தும் வாக்கியங்கள் எவ்வாறு அமைகின்றன என்பதை கற்றுத்தரும் நோக்கில் இப்பாடம் உருவாக்கப்பட்டுள்ளது. நிகழ்கால வாக்கியங்களில் வினைப்பகுதியுடன் சேர்ந்து வரும் தா, தே, தி அவ்வாக்கியத்தின் எழுவாய் ஆண்பாலா, பெண்பாலா, ஒருமையா, பன்மையா என்ற விவரங்களை தெரிவிக்கின்றன. அதேபோல் எதிர்கால வினைகளில் உள்ள க, கே, கி அதே விவரங்களை தருகின்றன. இப்போ பாடத்தை பார்க்கலாம். ஆஜ் இத்துவார் ஹை, நிகழ்காலத்தில் தான் இருக்குது இது. ஆஜ் இன்று, இத்துவார் ஹை அதாவது ஞாயிற்றுக்கிழமை. ரவிவார்னு சொன்னாலும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆஜ் சுட்டி கா தின் ஹை, இன்று விடுமுறை தினம், விடுமுறை நாள். மேரா நாம் சுரேஷ் ஹை, எனது பெயர் சுரேஷ். மே ஆஜ் ஸ்கூல் நஹி ஜாவூங்கா, இங்கேருந்து நமக்கு ஃப்யூச்சர் ஆரம்பிக்குது. நான் இன்று பள்ளி செல்ல மாட்டேன். ஜாவுங்கா அப்படின்னா செல்வேன், போவேன். நஹி ஜாவுங்கானா போக மாட்டேன். ஆஜ் மே ஹரி கே கர் ஜாவுங்கா, இன்று நான் ஹரியின் வீட்டிற்கு செல்வேன். வஹா ஹம் கேலேங்கே, அங்கே நாங்கள் விளையாடுவோம். ஸோ ப்ளூரல், ஏங்கே ஆண்பால் ப்ளூரலில் சொல்கிறாங்க. ஸோ சுரேஷ் சொல்கிறான், போகிற வீடு ஹரி வீடு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஆண்பால். ப்ளூரல் ஆகும்போது கேலேங்கே அப்படின்னு வருது. இப்போ பெண்பாலுக்கு எப்படி? மேரா நாம் சீதா ஹை, எனது பெயர் சீதா. மேம் பி ஸ்கூல் நஹி ஜாவுங்கி, நானும் பள்ளி செல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி சண்டேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. கலா மேரி சஹேலி ஹை, கலா எனது தோழி. மே ஆஜ் கலா கே கர் ஜாவுங்கி, நான் இன்று கலாவின் வீட்டிற்கு செல்வேன். ஹம் வஹா கேலேங்கி, நாங்கள் அங்கே விளையாடுவோம். ஸோ பெண்பாலில் ப்ளூரல் வந்து ஃப்யூச்சர் வரும்போது ஏங்கி அப்படின்னு வருது. ஊங்கி, மே வரும்போது ஊங்கி அப்படின்னு வருது. சிங்குலராக இருந்தாலும் அது தன்மையாகவும் இருக்குது, ஃபர்ஸ்ட் பர்சனாகவும் இருக்குது, தன்னை பற்றி சொல்கிறது இல்லையா. மேவோட ப்ளூரல் தான் ஹம் இல்லையா. இப்போ அடுத்ததா, சுரேஷ் தும் ஆஜ் கஹா ஜாவோகே. இப்போ தும் வச்சு வந்தால் எப்படி? இப்போ நான், நாங்கள் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தோம், ஆண்பால் பெண்பாலுக்கு பார்த்தோம். இப்போது அதே ஆண்பால் பெண்பாலில் எதிரில் உள்ள தும் அவங்கள வச்சு வரக்கூடியது முன்னிலை அப்படி போன இது தன்மையில் உள்ளது, இப்போ உள்ளது முன்னிலை. சுரேஷ் தும் ஆஜ் கஹா ஜாவோகே, சுரேஷ் நீ இன்று எங்கு செல்வாய். ஆஜ் மே மாமா கே கர் ஜாவுங்கா, இன்று நான் மாமாவின் வீட்டிற்கு செல்வேன். ஊங்கா அப்படின்னு இருக்குது. தும் வந்தால் ஓகே இல்லையா. விமலா ஆஜ் தும் கஹா ஜாவோகி, விமலா இன்று நீ எங்கே செல்வாய். பெண்பாலுக்கு ஓகி வருது அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். ஆஜ் மே பாசார் ஜாவுங்கி, நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போவேன், சந்தைக்கு செல்வேன். ஆஜ் இத்துவார் ஹை, இன்று ஞாயிற்றுக்கிழமை. பிதாஜி தஃப்தர் நஹி ஜாயேங்கே, அப்பா இன்று தஃப்தர்னா அலுவலகம், ஆஃபீஸுக்கு போக மாட்டாங்க. ஸோ ஆண்பால் ப்ளூரலுக்கு ஜா ஏங்கே, ஏங்கே அப்படின்னு இருக்குது இல்லையா. மாதாஜி ஆஜ் மந்திர் ஜாயேங்கி, தாயார் இன்று கோயிலுக்கு செல்வார். பெண்பாலில் உள்ள மரியாதைக்கு ஏங்கி அப்படின்னு வருது. ரமேஷ் யஹா கப் ஆயேகா, ரமேஷ் இது வந்து படற்கையில் உள்ளது இல்லையா, அடுத்தவங்களை பற்றி சொல்லக்கூடியது. அப்பாவை சொல்லும்போது அடுத்த இன்னொருத்தரை, அதாவது தேர்ட் பர்சனில் இது வருது. மாதாஜியும் தேர்ட் பர்சனில் வந்தது, இப்போ ரமேஷ்ங்கிறதும் தேர்ட் பர்சனில் வருது. ரமேஷ் யஹா கப் ஆயேகா, ரமேஷ் இங்கு எப்பொழுது வருவான். வஹ் யஹா ஷாம் கோ 4 பஜே ஆயேகா, ஆயேகா அப்படிங்கிறது ஆண்பால் ஒருமையில் தேர்ட் பர்சனுக்கு வரக்கூடியது. ரமேஷ் இங்கு மாலை 4 மணிக்கு வருவான். முகேஷ் கல் மதுரை ஜாயேகா, முகேஷ் நாளை மதுரைக்கு செல்வான். மதுரை மே முகேஷ் கித்தனை தின் ரஹேகா, மதுரையில் முகேஷ் எத்தனை நாள் தங்குவான்.
வஹ் வஹா 4 दिन रहेगा, அவன் அங்கு 4 தினங்கள் இருப்பான், தங்குவான். டகரேகான்னு ஒரு வார்த்தை இருக்குது, பட் இந்த இடத்துல ரஹேகான்னு இருப்பான். முகேஷ் வஹா கியா கரேகா, முகேஷ் அங்கே என்ன செய்வான்? முகேஷ் வஹா ஹாக்கி கேலேகா, முகேஷ் அங்கே ஹாக்கி விளையாடுவான். ராஜு முகேஷ் கா தோஸ்த் ஹை, ராஜு முகேஷின் நண்பன், முகேஷினுடைய நண்பன். அகலே சனிவார் வஹ் சேலம் சே யஹா ஆயேகா, அடுத்த அகலேன அடுத்த, சனிவார் சனிக்கிழமை அவன் சேலத்திலிருந்து இங்கே வருவான். ராஜு கிஸ் காடி சே ஆயேகா, ராஜு எந்த வண்டியின் மூலமாக வருவான்? வஹ் துபஹர் கி ரேல் காடி சே ஆயேகா, அவன் மத்திய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் வண்டியில், அதாவது ட்ரெயினில் வருவான். வஹ் யஹா கித்னே தின் டஹரேகா, இதோ வருதில்ல, டஹரேகான தங்குதல், ரஹேகான இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம், டஹரேகான தங்குறது, ஸ்டே பண்ணுறது. அவன் இங்கே எத்தனை நாட்கள் தங்குவான்? ராஜு யஹா 10 दिन டஹரேகா, ராஜு இங்கே 10 நாள் தங்குவான். முகேஷ் தும்ஹாரி பெஹன் கப் சென்னை ஜாயேகி, முகேஷ் உனது சகோதரி எப்பொழுது சென்னைக்கு செல்வாள். ஸோ சிங்குலர் பெண்பால், ஜாயேகி. வஹ் ஆஜ் ஷாம் கி காடி சே ஜாயேகி, அவள் இன்று மாலை வண்டியில் செல்வாள். வஹ் யஹா கப் வாபஸ் ஆயேகி, அவள் எப்பொழுது இங்கே திரும்பி வருவாள், வாபஸ் ரிட்டர்ன் ஆகிறது. மேரி பெஹன் பர்சோ சபேரே வாபஸ் ஆயேகி, எனது சகோதரி பர்சோ நாளை மறுநாள், சபேரே காலையில், வாபஸ் ஆயேகி திரும்பி வருவாள். இப்போ அபியாஸ் பார்ப்போம். தமிழ் யா अंग्रेजी में अनुवाद करो. இத்வார் ஞாயிற்றுக்கிழமை, ஆஜ் இன்று, பாசார் கடைத்தெரு, தஃப்தர் அலுவலகம், துப்பஹர் மதியம். அடுத்து கோஷ்டக் சே சஹி ஷப்த் சுனோ और खाली जगह भरो, அந்த பிராக்கெட்டில் இருந்து அடைப்புக்குறியிலிருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து காலியான இடத்தில், விடுபட்ட இடத்தில் நிரப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மே ஆஜ் ஸ்கூல் நஹி டேஷ், நான் இன்று பள்ளி, இன்றுன்னொடனே ப்ரெசன்டென்ஸ் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இன்றைக்கே இருந்தாலும் இனிமே செய்யக்கூடிய வேலை தான். ஸ்கூலுக்கு போவேனா போமாட்டேனான்னு அது இனிமே சொல்லக்கூடியது தான் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சர் தான் நம்ம போடணும். அப்போ ஜாவோகே ஜாயேகா அதெல்லாம் வராது. மே வந்தால் ஊங்கா தான் வரணும், அது முதல்ல நமக்கு தெரியணும். எப்போது ஃப்யூச்சரில், அதுவும் போக கண்டிப்பாக அது ஃப்யூச்சர் தான், ப்ரெசன்டென்ஸ் இருக்கும்னு நம்ம குழப்பிக்கக்கூடாது. பட் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃப்யூச்சருக்குள்ள வேர்டு தான் கொடுத்துருக்கு. மே வந்தால் ஊங்கா முடியணுங்கிறது தெரிஞ்சாலே இதை நம்ம ஃபில்லப் பண்ணிடலாம் இல்லையா. மே ஆஜ் ஸ்கூல் நஹி ஜா ஊங்கா என மே வந்திருக்கு. கோபால் யஹா கப், அப்போ இது தேர்ட் பர்சன், கோபால்ங்கிறது தேர்ட் பர்சனுங்கும் போது ஏகா அப்படிங்கிறது தான் வரணும். ஆண்பாலாவும் இருக்குது. அப்போது ஆயேகா, ஜாயேகி, கேலேங்கி அப்படின்னு 3 கொடுத்துருக்கு. ஆயேகா அப்படின்னா வருவான், ஜாயேகின்னா செல்வாள், கேலேங்கி அப்படின்னா விளையாடுவார்கள் அப்படிங்கிற பெண்பால். ஸோ இங்கே கோபால் ஆண்பால் சிங்குலர் அப்படிங்கும்போது ஆயேகா அதான் கரெக்டாக இருக்கும். கோபால் யஹா கப் ஆயேகா. தும் ஆஜ் கஹா, தும் வந்தால் ஓகே வரணும் இல்லையா. இங்கே இருக்கிறதுல ஜாவோகே அதான் ஓகே. தும் ஆஜ் கஹா ஜாவோகே, நீ இன்று எங்கு செல்வாய். ஹம் வஹா, நாங்கள் அங்கே, அப்போது நாங்கள் இருக்குது, ஹம் ஃபஸ்ட் பர்சனில் இருக்குது, நாங்கள் அப்படிங்கிறது இருக்குது. டகரேகா, கேலேங்கி, ஜாவோகே. அப்போ ஏகா ஓகேலாம் வராது. அப்போ இங்கே என்ன வரும்? கேலேங்கி. இப்போ இது பெண்பால், ஹம் அப்படிங்கிறது பெண்பாலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஏங்கி ஏங்கே அதான் வரணும் ப்ளூரல்ங்கிறதுனால. பட் இங்கே அந்த மாதிரி உள்ளதில் பெண்பால் மட்டும்தான் இருக்குது, அதுதான் நம்ம இங்கே எழுதுறது பொருத்தமாக இருக்கும். ஹம் வஹா கேலேங்கி. மேரி பெஹன் வாபஸ் டேஷ், எனது சகோதரி, பெண்பால் ஒருமை இல்லையா, அதோட தேர்ட் பர்சனாகவும் இருக்குது. அப்போ ஜாவுங்கா வராது, கரேகா வராது. ஆயேகி திரும்பி வருவாள். எப்படியும் மீனிங் வச்சு பார்த்தாலுமே வர்றதை பற்றி தான் சொல்ல முடியும். வாபஸ் ஜாவுங்கா சொல்லலாம், பட் அது சப்ஜெக்டு மே வந்தால் தான் வரும்.
ஸோ இந்த இடத்துல ஆயேகி, மேரி பெஹன் வாபஸ் ஆயேகி. ஸோ அதை கவனித்து சப்ஜெக்ட் என்ன, ஃபஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா சிங்குலரா ப்ளூரலா ஆண்பாலா பெண்பாலா அதெல்லாம் பார்த்துட்டு இதை நம்ம பார்க்கும்போது கரெக்டாக எழுதிட முடியும். அடுத்த கொஷின், தமிழ் யா அங்கிரேசி மே அனுவாது கரோ. தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தம் 5 இருக்குது. இந்த லெசனில் இருந்து தான் ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது ஆரம்பிக்குது. தும் ஆஜ் கஹா ஜாவோகே, நீ இன்று எங்கே போவாய். ஆஜ் மே பாசார் ஜாவுங்கி, இன்று நான் கடைத்தெருவுக்கு போவேன். பஹ் வஹா 4 दिन ரஹேகா, அவன் அங்கு 4 நாட்கள் இருப்பான். ஏன்னா ரஹேகா இருக்கும்போது இருப்பான் தான் சொல்லணும். டெஹர்னாங்கிற வார்த்தை வந்தால் தான் தங்குவான்னு சொல்ல முடியும். வஹா ஹம் கேலேங்கே, அங்கே நாங்கள் விளையாடுவோம். மேரி பெஹன் சபேரே வாபஸ் ஆயேகி, போன அந்த சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் 5ஆவதாக இருக்கக்கூடியது தான் இங்கேயும் இருக்குது. இங்கே இதை பற்றி அந்த ஆன்சர் கரெக்டானு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ என் சகோதரி காலையில் திரும்பி வருவாள். இதோட இந்த பாடம் முடிஞ்சுது. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். தன்யவாத்.